ஒரு வங்கி தங்களோட லாபத்தை உயர்த்த, அதாவது அவங்களோட மிக முக்கியமான பாதுகாப்பு வளையமான ப்ரொவிஷன்ஸை ஒரே வருஷத்துல 89% அதிரடியா குறைச்சிட்டாங்கன்னு யாராவது சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ம் கண்டிப்பா கணக்குல ஏதோ தில்லுமுள்ளு பண்றாங்கன்னு தான் முதல்ல தோணும். ஆமா, லாபத்தை செயற்கையா உயர்த்தி காட்ட வாரா கடன்களை அப்படியே கம்பளத்துக்கு அடியில மறைக்கிறாங்கன்னு தான் தோணும். ஆனா ஐசிஐசிஐ வங்கி தங்களோட Q4 FY26 நிதிநிலை அறிக்கையில சரியா இதைத்தான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த முழு நிதி ஆண்டுக்கும் 50,146 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான லாபத்தையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ரைட். இந்த எண்களை பார்த்துட்டு சந்தையில பலர் கைத்தட்டலாம். ஆனா என்னைக்கு நாம வங்கியோட நிதி செயல்பாட்டு அறிக்கைகள், ஆழ்வாளர்களோட குறிப்புகள், அப்புறம் சந்தை சார்ந்த பிளாக் பதிவுகள், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆழமான அலசல பண்ண போறோம். கண்டிப்பா. பிக் மை ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களான உங்களுக்கு இந்த வருவாய் முடிவுகள் வெறும் செய்தியா மட்டும் இல்லாம இதோட உண்மையான தரம் என்ன அப்படிங்கறத டீகோட் பண்றது தான் நம்மளோட மிஷன். எக்ஸாக்ட்லி. இந்த லாபம் ஆரோக்கியமான வழியில வந்ததா இல்ல குறுக்கு வழியில வந்ததா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பார்க்கலாம். அதாவது எண்களை தாண்டி வங்கியோட இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நேர விஷயத்துக்கு வருவோம். இந்த காலாண்டுல ஐசிஐசிஐ வங்கியோட தனிப்பட்ட நிகர லாபம் 13,702 கோடியா வந்திருக்கு. இது கடந்த ஆண்டை விட 8.5% அதிகம். ஆமா, அதே மாதிரி நிகர வட்டி வருமானமும் 8.4% உயர்ந்து 22,979 கோடியா இருக்கு. இந்த எண்கள் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 89% ப்ரொவிஷன் சரிவை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம் புரியுது, சொல்லுங்க. போன வருஷம் இதே காலாண்டுல வாரா கடன்களுக்காக 891 கோடி ஒதுக்குனவங்க இப்போ வெறும் 96 கோடி மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? உங்களோட சந்தேகம் முற்றிலும் நியாயமானதுதான். மேலோட்டமா பார்க்கும்போது இதேதோ கணக்கு வித்த போலதான் தோணும். ஆனா இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் இது வாராக்கடன்களை மறைக்கிறதுனால வரல. ஓ, அப்போ வேற எப்படி இந்த லாபம் வந்துச்சு? இது அவங்க பழைய கடன்களை வசூலிப்பதுல காட்டுன அசுர வேகம்னு தான் சொல்லணும். அதாவது அவங்களோட கிளீன் அப் ப்ராசஸ் ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருக்கு. ஓஹோ, அப்போ புதுசா கடன் கொடுக்கும்போது காட்டுற அதே கவனத்தை பழைய கடன்களை வசூலிக்கிறதுலயும் காட்டியிருக்காங்கன்னு சொல்றீங்க? ஆமா, சரியா சொன்னீங்க. புதுசா வாராக்கடன்கள் உருவாகிற விகிதத்தை விட பழைய கடன்களை வசூலிக்கிற விகிதம் அதிகமா இருந்ததுனால இந்த முறை அவங்களுக்கு அதிக பணத்தை ஒதுக்கீடா வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படல. ஒரு நிமிஷம். அதாவது புதுசா சேர்ற குப்பையை விட அவங்க சுத்தம் செய்யற வேகம் அதிகமா இருக்கு. அதனால குப்பை தொட்டி தேவையில்லைன்னு சொல்றீங்க. ரைட். ஹாஹா, அந்த உதாரணம் ரொம்ப பொருத்தம். அதுக்காக அவங்க எந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதான் நானும் கேட்க வந்தேன். இனி வரா கடனே வராதுன்னு பேங்க் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களா என்ன? கிடையவே கிடையாது. அங்கதான் வங்கியோட பேலன்ஸ் ஷீட் டிசிப்ளின் வெளிப்படுது. அவங்க ப்ரொவிஷன்ஸை 96 கோடியா குறைச்சாலும் அவசரகால ஒதுக்கீடா 13,100 கோடிய எந்த தொந்தரவும் செய்யாம அப்படியே பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஓ, 13,100 கோடியா? அது ஒரு சாதாரண தொகை கிடையாதே. கண்டிப்பா. இது மட்டும் இல்லாம விவசாய முன்னுரிமை துறைக்காக 1,283 கோடியையும் தனியா எடுத்து வச்சிருக்காங்க. இதை கேட்கும்போது வீட்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்க மாதிரி தோணுது. இந்த மாசம் செலவு குறைஞ்சிடுச்சுங்கிறதுக்காக அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம செலவு பண்ண மாட்டோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நாம அவங்களோட சொத்து தரம், அதாவது அசெட் குவாலிட்டிய பத்தி பேசலாம். ஆமா, ரிப்போர்ட்ல மொத்த என்பிஏ 1.15%, நிகர வாராக்கடன் வெறும் 0.33% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது இந்திய வங்கித்துறையில கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் போலதான். உண்மைதான். 0.33% நெட் என்பிஏ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நிச்சயமா. இது வெறும் மேஜிக் கிடையாது, பல வருஷ உழைப்போட பலன். நீங்க ஒரு பேங்க்குக்கு 100 ரூபாய் கடன் கொடுத்தா அதுல வெறும் 33 பைசா மட்டுமே திரும்ப வராம போக வாய்ப்பு இருக்குன்னு இது குறிக்குது. ஆஹா, அதனாலதான் இந்த லாபத்தை நீங்க வெறும் லாபம்னு சொல்லாம உயர்தரமான லாபம்னு சொல்றீங்க போல. ஆமா, அவங்க கொடுக்கிற கடன்களோட தரம் அந்த அளவுக்கு நேர்த்தியா இருக்கு. சரி, இப்போ ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. எனக்கு இங்க ஒரு முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? வழக்கமா ஒரு பேங்க் இவ்ளோ கவனமா சல்லடை போட்டு சலிச்சு கடன் கொடுக்கறாங்கன்னா அவங்களோட வியாபார வளர்ச்சி ரொம்ப மந்தமா தானே இருக்கணும். நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. எதுலயும் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி வளர முடியும்? ஆனா இங்க வங்கியோட மொத்த கடன்கள் 15.8% உயர்ந்து 15.54 ட்ரில்லியனா இருக்கே. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது.
இவ்ளோ கட்டுப்பாடுகளோட எப்படி இந்த வளர்ச்சி எட்டுனாங்கன்னு பார்க்கணும். எப்படி சாத்தியமாச்சு? ஏதாவது குறுக்கு வழியா? இல்ல, அவங்க ஆபத்தான தனிநபர் கடன்கள் அல்லது கிரெடிட் கார்டு கடன்களை நம்பி இந்த வளர்ச்சியை உருவாக்கல. மாறா அவங்களோட ரீட்டைல் மிக்ஸ் முழுவதுமே பாதுகாப்பான பிணையம் உள்ள கடன்களால நிரப்பப்பட்டிருக்கு. பிணையம் உள்ள கடன்கள்னா இந்த வீட்டு லோன், கார் லோன் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம குறிப்பா தங்க கடன்கள் மூலமாவும் இந்த வளர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க. ஒருவேளை வாடிக்கையாளர் கடனை கட்டலனா கூட பேங்க் கிட்ட அதை ஈடு செய்ய சொத்தோ தங்கமோ இருக்கு. சூப்பர். அதாவது ஒரே கூடையில எல்லா முட்டைகளும் வைக்காம வாகனத்தோட எல்லா டயர்கள்லயும் சமமான அழுத்தம் இருக்கிற மாதிரி பாதுகாப்பா போறாங்க. கரெக்ட். இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா அவங்களோட ஃபண்டிங் எஃபிஷியன்சி எவ்வளவு பலமா இருக்குன்னு புரியும். ஆனா எல்லாரும் தான் தங்க கடன் கொடுக்கறாங்க. ஐசிஐசிஐக்கு மட்டும் எப்படி இதுல இவ்ளோ லாபம் கிடைக்குது? அவங்களுக்கு எங்க இருந்து இவ்ளோ பணம் வருது? இங்கதான் வங்கியோட சீக்ரெட் வெப்பன் உள்ள வருது. அதுதான் காசா, அதாவது கரண்ட் அக்கவுண்ட் மற்றும் சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஓஹோ, இந்த காசா விகிதம் இப்ப என்னவா இருக்கு? தற்போதைய காலாண்டுல இவங்களோட சராசரி காசா விகிதம் 38.6% இருக்கு. இதோட முக்கியத்துவம் என்னன்னா, பேங்குக்கு கிடைக்கிற மிக குறைந்த வட்டியிலான பணம் இதுதான். ரைட். இப்ப சந்தையில மத்த பேங்க் எல்லாம் டெபாசிட் பிடிக்க எஃப்டிக்கு அதிக வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா ஐசிஐசிஐ பேங்க் தங்களோட வாடிக்கையாளர் தொடர்புகள் மூலமா இந்த 38.6% குறைந்த செலவு நிதியை தக்க வச்சிருக்காங்க. இந்த மலிவான நிதியை வச்சுதான் பாதுகாப்பான கடன்களை வழங்கி அதிக லாபம் ஈட்டுறாங்க. இந்த இடத்துல நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். கடன்கள் 15.8% வளருதுன்னு பார்த்தோம். ஆனா டெபாசிட்கள் 11.4% மட்டுமே உயர்ந்து 17.95 ட்ரில்லியனா இருக்கு. உண்மைதான். இந்த வளர்ச்சிக்கான இடைவெளி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த டெபாசிட் வர்சஸ் லோன் growth கேப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? நிச்சயமா. இத ஒரு நீர்மின் நிலையத்தோட ஒப்பிட்டு பாருங்க. டெபாசிட் அப்படிங்கிறது அந்த அணைக்கு வர நீரின் வரத்து, கடன்கள் அப்படிங்கிறது அந்த நீரை பயன்படுத்தி நீங்க உற்பத்தி செய்யற மின்சாரம். ஓ, நல்ல உதாரணம். அப்போ இங்க என்ன நடக்குது? நீர் வரத்து 11.4% வேகத்துல வருது. ஆனா நீங்க 15.8% வேகத்துல மின்சாரத்தை வித்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா சீக்கிரமே அணையில தண்ணி தீர்ந்து போகுமே. ஆமா, கரெக்ட். ஒரு கட்டத்துல ஒன்னு நீரை வெளியேற்றதை குறைக்கணும், இல்லனா எங்கேயாவது அதிக விலை கொடுத்து தண்ணியை விலைக்கு வாங்கணுமே. சரியா புடிச்சீங்க. அதுதான் தற்போது வங்கிக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். தொடர்ந்து கடன் கொடுக்கணும்னா அவங்களுக்கு டெபாசிட் தேவைப்படும். ஆனா காசாவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல உயர்த்த முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அதனால அவங்க அதிக வட்டி கொடுத்து எஃப்டிகளை திரட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இதனால பணம் திரட்டுவதற்கான செலவு அதிகரிக்கும். அதாவது ஃபண்டிங் காஸ்ட் அதிகமாகும். இது வங்கியோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை, அதாவது நிம் விகிதத்தை நேரடியாக பாதிக்கும்லவா? ஆமா, தற்போதைய காலாண்டுல நிம் 4.32% இருக்கு. இது முன்னைய காலாண்டை விட சற்று அதிகம்தான். ஆனா நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா இனி வரும் காலங்கள்ல இந்த லாப வரம்பு சுருங்க ஆரம்பிக்கும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. வங்கியோட நிர்வாகமும் தங்களோட குறிப்புகள்ல சூசகமா இதத்தான் உணர்த்துறாங்க. வட்டி விகிதங்கள் தொடர்ந்து அதிகமா இருக்கிற இந்த சூழல்ல லாப வரம்பு சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதை அவங்க வெளிப்படையாவே ஒத்துக்கிறாங்க. ஓ, அப்போ உங்க எதிர்காலத்துல அதிரடியான லாப உயர்வை இலக்க வைக்கலையா? இல்லவே இல்ல. அவங்க ஹை குவாலிட்டி கம்பவுண்டிங் எனப்படும் தரமான சீரான வளர்ச்சியை தான் இலக்கா வச்சிருக்காங்க. எந்த பொருளாதார புயல் வந்தாலும் தாக்கு பிடிக்கும் விவேகத்துக்கு தான் முன்னுரிமை அளிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வியை எழுப்புது. அந்த 0.33% என்பிஏல என்னென்ன அபாயங்கள் இருக்கு? ரிஸ்க் இல்லாம இல்ல. பாதுகாப்பற்ற ரீட்டெயில் கடன்கள், எஸ்எம்இ கடன்கள், அப்புறம் புதிய கார்ப்பரேட் கடன்கள்ல இருந்து வரக்கூடிய வாரா கடன்களை நாம கவனிக்கணும். ஆமா, ஒருவேளை பொருளாதார மந்தநிலை வந்தா கடனை திருப்பி செலுத்துறதுல சிக்கல் வருமே. கண்டிப்பா. அந்த ஸ்லிப்பேஜஸ் எவ்வளோ ஆகுதுன்னு நாம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம். அருமை. இதுவரை எண்களின் உள்ளே சென்று வங்கியோட இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு அலசிட்டோம். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற பிக்மை ஸ்டாக்ஸ் பார்வையாளர்களான உங்களுக்கு இது என்ன அர்த்தம் தருதுன்னு பாப்போம். ஆமா, அவங்களோட போர்ட்ஃபோலியோக்கு இது என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். முதல்ல நீண்டகால முதலீட்டாளர்களோட பார்வையில சொல்லுங்க, அவங்க எதை கவனிக்கணும்? முதலீட்டாளரா நீங்க 2 விஷயங்களை முக்கியமா கவனிக்கணும். ஒன்னு, வங்கியோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ மற்றும் CET1 விகிதம். இந்த CET1 16.35% இருக்குன்னு ரிப்போர்ட்ல பார்த்தேன். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வங்கியோட அல்டிமேட் ஷாக் அப்சார்பர்னு சொல்லலாம்.
பேங்க் கிட்ட இருக்கிற சுத்தமான ஈக்விட்டி பணத்தை இது குறிக்குது. 16% அப்படிங்கிறது ரொம்ப உறுதியான ஒரு அடித்தளம். அதாவது நாளைக்கே சந்தையில ஒரு பெரிய பூகம்பம் வந்தாலும் பேங்க் அதிராம தாக்குப்பிடிக்கும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது விஷயம், வங்கியோட ROA, அதாவது ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 2.3%க்கும் அதிகமா இருக்கு. இது மத்த வங்கிகளை விட ரொம்பவே சிறப்பான ஒரு நம்பராச்சே. ஆமா, சிறந்த சொத்து தரம், குறைவான வாராக்கடன், உறுதியான மூலதனம் இதெல்லாம் சேரும்போது சந்தை இயல்பாகவே இந்த வங்கிக்கு ஒரு பிரீமியம் வேல்யூவேஷனை கொடுக்குது. ஓஹோ, அப்போ வங்கியோட ஒவ்வொரு ரூபாய் லாபத்துக்கும் சந்தை அதிக விலை கொடுக்க தயாரா இருக்கும்னு அர்த்தமா? கரெக்ட். இதுக்கு நடுவுல ஒரு பங்குக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறதும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல போனஸ் தான். ஒரு நிமிஷம், எல்லாம் அருமையா இருக்கு. ஆனா வங்கியோட செயல்பாட்டு செலவுகளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஆமா, ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பத்தி சொல்றீங்க. இந்த காலாண்டுல செலவுகள் 12% அதிகரிச்சு 12,089 கோடியா இருக்கே. ஆமா, இந்த செலவு முக்கியமா தொழில்நுட்பத்துக்காகவோ புதிய கிளைகள் திறக்கிறதுக்காகவும் செய்யப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இது ஒரு நீண்ட கால முதலீட்டாளர் வீண் செலவா பார்க்கணுமா இல்ல தேவையான முதலீடா பார்க்கணுமா? அது ஒரு சுமையா மாறிடாதா? இத கண்டிப்பா வீண் செலவா பார்க்க கூடாது. நாம சற்று முன் வங்கியோட சீக்ரெட் வெப்பன் காசாவை பத்தி பேசணும் இல்லையா? ஆமா, அந்த 38% காசா? அந்த காசா எப்படி வருது? இந்த தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் புதிய கிளைகள் மூலமா தான் வருது. டிஜிட்டல் அனுபவத்தை மேம்படுத்துறது மூலமா தான் மலிவான டெபாசிட்களை திரட்ட முடியும். ஓ, அப்போ இந்த 12% செலவு அதிகரிப்பு அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கான ஒரு வலுவான முதலீடுன்னு சொல்றீங்களா? ஆமா, லாப வரம்பு சுருங்குவதை தடுப்பதற்கான ஒரு முக்கியமான தடுப்பூசி போல இது செயல்படும். மிக தெளிவான விளக்கம். சரி, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்களுக்கு இதுல என்ன குறிப்புகள் இருக்கு? அவங்க மார்க்கெட்டை எப்படி அணுகணும்? ட்ரேடர்களை பொறுத்தவரை அவங்க தீவிரமா கண்காணிக்க வேண்டியது அந்த டெபாசிட் மற்றும் கடன் வளர்ச்சிக்கு இடையிலான இடைவெளியை தான். அதாவது கடன் 16% வளருது, டெபாசிட் 11% வளருது. இந்த கேப் அதிகரிச்சா லாப வரம்பு பாதிக்கப்படும் இல்லையா? சரியா சொன்னீங்க. ரெண்டாவது, வங்கியோட நிர்வாகம் எதிர்கால லாப வரம்பு குறித்து மிதமான எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறதுனால சந்தையில ஒரு ஷார்ட் டேர்ம் கன்சாலிடேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது காலாண்டு முடிவுகள் பிரமாதமா இருக்கேன்னு பங்கு விலையில ஒரே நாள்ல ஒரு பெரிய மேசிவ் பிரேக் அவுட்டை உடனே எதிர்பார்க்க கூடாது. ஆமா, பங்கு விலை சற்று நிதானமா பக்கவாட்ல நகரலாம். அதனால உங்களோட ஸ்டாப் லாஸ் மற்றும் இலக்குகளை அதற்கேற்றவாறு திட்டமிடுறது ரொம்ப நல்லது. மிகச் சிறப்பான பகுப்பாய்வு. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம ஐசிஐசிஐ வங்கியோட லாபம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். ஆமா, அது மட்டும் இல்லாம அவங்களோட நெட் என்பிஏ எப்படி நிர்வகிக்கப்படுது, டெபாசிட் வளர்ச்சி எப்படி எதிர்காலத்தை தீர்மானிக்கும்னு விரிவாவே பேசிட்டோம். கண்டிப்பா இந்த தகவல்கள் உங்க போர்ட்ஃபோலியோ முடிவுகளுக்கு ஒரு தெளிவான திசையை காட்டியிருக்குன்னு நம்புறேன். ஆனா விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர இந்த நேரத்துல நான் ஒரு புதிய கோணத்தை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன கோணம்? 0.33% நெட் என்பிஏ அப்படிங்கிறது மிக அருமையான விஷயம். இது ஹை குவாலிட்டி காம்பவுண்டிங் தான், சந்தேகமே இல்ல. ஆனா இந்த அபாரமான சொத்து தரம் எதன் அடிப்படையில நிக்குது? நாம முன்னாடியே சொன்ன மாதிரி தங்கக்கடன், வீட்டுக்கடன் போன்ற பாதுகாப்பான கடன்களை நம்பிதான் நிக்குது. எக்ஸாக்ட்லி. இதுவரை சந்தையில பெரிதா விவாதிக்கப்படாத ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இதுதான். எதிர்காலத்துல எதிர்பாராத வகையில ஒரு மாபெரும் உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சி, அதாவது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஷாக் ஏற்பட்டா என்ன நடக்கும்? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ரியல் எஸ்டேட் மதிப்பும் தங்கத்தின் விலையும் ஒரே நேரத்துல சரிஞ்சா என்ன ஆகும்னு கேக்குறீங்க. ஆமா, பிணையமா வைக்கப்பட்ட அந்த சொத்துக்களோட மதிப்பு கடனை விட குறைஞ்சிடுமே. அப்படி ஒரு புதிய வகை புயல் வந்தா இந்த பாதுகாப்பான கடன்கள் அந்த அழுத்தத்தை தாங்குமா? ரொம்ப ஆழமான கேள்விதான் இது. தற்போதைய நிலவரப்படி வங்கி ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த 13,100 கோடி அவசரகால நிதி அந்த புயலை சமாளிக்க போதுமானதா இருக்குமா? இத உங்களுக்குள்ளே நீங்க சிந்தித்து பாருங்க. உங்கள் பணத்தை முதலீடு செய்யும் முன் இந்த நீண்ட கால அபாயங்களையும் கணக்குல எடுத்துக்கோங்க. கண்டிப்பா முதலீட்டாளர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான பாயிண்ட் இது. ஃபிக்மை ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலோட இந்த ஆழமான அலசல்ல இணைந்திருங்க. அதற்கு நன்றி. மற்றொரு சுவாரஸ்யமான தரவுகளுடன் அடுத்த அலசல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இந்த ஆடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் அனைத்தும் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இது எந்த ஒரு பங்கையும் வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ வழங்கப்பட்ட பரிந்துரை அல்ல. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகரை அணுகவும்.